ஈஸ்வரர் பொற்பாதங்கள் சரணம். உயிராய் பிறந்து உணர்வாய் கலந்து நம்மை இணைத்து நம்மை மேடையில் உயர்த்தும் நம்மொழி தாய்மொழி செம்மொழி தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம். விருதாச்சலம் நகரத்தில் ஆலய வயசுல 60 வயதுக்கும் மேற்பட்டோர் சங்கமம் அமைப்பின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் நுவிலி பட்டிமன்ற குழுவின் நல்வாழ்த்துக்கள். வருக வருக என வரவேற்கிறோம். இப்ப புது வருடம் இப்பதான் பிறந்திருக்கு. ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஒரு 4 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த அமைப்பிற்கும் இது 4ஆம் ஆண்டு தொடக்க விழா. 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்னு அவங்க தோண்டி இருக்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். அதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த பட்டிமன்றம் நடத்துவதற்கும் எங்கள் நுவலி பட்டிமன்ற குழுவை அழைத்தமைக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக இந்த பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த பட்டிமன்றம் எந்த தலைப்பு எதை பற்றி நாம் இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த புத்தாண்டு தொடர்பாக தான். ஆங்கில புத்தாண்டு பிறந்து 4 மாதங்கள் ஆகிறது. தெலுங்கு புத்தாண்டு பிறந்து 1 மாதம் ஆக போகின்றது. தமிழ் புத்தாண்டு இன்னும் ஓரிரு தினங்களில் பிறக்க போகின்றது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய யோசனைகள் வரும், திட்டங்கள் வரும். அதுவும் ஆங்கில புத்தாண்டு அந்த 12 மணி ஆகும்போது அதுக்காகவே காத்திருந்து அந்த நள்ளிரவு 12 மணி ஆகும்போது வாழ்த்துக்களை சொல்றதும் பட்டாசு வெடிக்கிறதும் உற்சாகமா இருக்கிறதும் அப்படியே ஒரு புது வருடம் வந்துருச்சுன்னு எல்லாரும் கொண்டாட்டமா இருக்கிறதும் அந்த முள்ளு இப்படி வந்ததும் உலகம் மாறிவிட்டதா? இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே அந்த எண்ணங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் உற்சாகமா இருக்கும் பொழுது அப்படியே நம்ம மனசெல்லாம் இருக்குது. இப்போ புது வருஷம் பிறந்துருச்சு, இந்த புது வருடத்துல நமக்கு அப்படியே எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது தவறு கிடையாது. எல்லாமே எப்பயுமே பாசிட்டிவா தானே யோசிக்கணும். அப்ப நம்ம எப்பயுமே ஒரு புது வருடம் வரும் பொழுது முக்கியமாக என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆண்டும் பிளான் போடுவோம். இந்த வருடமாவது ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கணும், இல்ல ஒரு மொபைலுக்கு 2 மொபைல் வாங்கணும், பிள்ளைங்களை இன்னும் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும், இன்னும் இப்படி இல்ல ஒரு டூர் போகணும், வருஷம் டூர் போறவங்க இன்டர்நேஷனல் டூர் போகணும். இப்படி பிளான் போட்டுட்டே இருப்போம் வருடம் பிறக்கும் பொழுது. இப்படி கனவுகளும் கற்பனைகளும் திட்டங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுதும் கூடவே பிறக்குது. அது மட்டும் தானா பிறக்குது அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. கேள்விகளும் கூடவே பிறக்குது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகளை எழுப்புகின்றது. அப்படி எழுப்பிய கேள்விதான் இன்று நமக்கு பட்டிமன்ற தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த அமைப்பினர். அப்படி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவை அன்பா அறிவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி ஒவ்வொரு தலைமுறையினரும் வரும் கேள்வி. ஆனா ஒவ்வொரு தலைமுறைக்கும் கிடைக்கின்ற விடை வெவ்வேறாகத்தான் இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த கேள்வி ஒன்று பதில் மாறும். எல்லாருமே இங்க கொஞ்சம் எல்லாருமே 60 வயசுக்கு மேற்பட்டவர் தான் அதிகம் இருக்கிறீங்க. சின்ன வயசுக்காரங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, 30, 40 இப்படி. ஆனால் எந்த வயதாக இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருப்பீங்க, நாமெல்லாம் வாழ தெரியாம வாழ்றோமோ, இந்த பசங்கெல்லாம் பாருவா எப்படி விவரமா இருக்குது, இவங்களுக்கு நாம கத்துக்கணும் போல இருக்குது அப்படி நிச்சயமா நினைச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் ஏன் அப்படி அந்த எண்ணம் வருது. நாம சாதாரணமா குடும்பத்துல என்ன நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தை நல்லபடியா எடுத்துட்டு வரணும். நாம எப்படி நினைச்சோம், சில பேர் அன்பிற்கு முக்கியத்துவம் தந்து வாழ்க்கை நடத்துவார்கள், சில பேர் அறிவிற்கு முக்கியத்துவம் தந்து வாழ்க்கை நடத்துவார்கள். நம்மை போலவே நம்ம பிள்ளைகளும் நம்மளுடைய பேர பிள்ளைகளும் நம்ம தலைமுறையிலும் நாம் எப்படி வாழ்க்கையை அணுகினோமோ, நாம் எப்படி உறவுகளை அனுசரித்து சென்றோமோ, நாம் எப்படி குடும்பத்தை கட்டுப்பாக வைத்திருக்கின்றோமோ அப்படித்தான் வாழ்க்கையை நம்மளுடைய தலைமுறையினரும் நம்மளுடைய வம்சமும் நம்மளுடைய பரம்பரையும் தொடர வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவையா அறிவு தேவையா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் எழுந்துகின்ற கேள்விதான். ஒவ்வொரு காலகட்டத்துல ஏதோ ஒரு வயசுல ஏதோ ஒரு நாள் மனசுக்குள்ள நினைக்க
அன்பே அப்படின்னு சொல்லியிருக்கு விருத்தாசலம் நகரத்தை சார்ந்த சிந்து நிதிஷ் அவர்களும் நெய்வேலியை சார்ந்த அமராவதி அவர்களும் வந்திருக்கிறார். அது எப்படி நீங்க சொல்றீங்க அன்புன்னு? அறிவுதான் தேவை அப்படின்னு சொல்றதுக்கு நெய்வேலி நகரத்தை சார்ந்த பாலச்சந்தர் அவர்களும் விருத்தாசலத்தை சார்ந்த அனுராதா அவர்களும் வந்திருக்கிறாங்க. 4 பேரும் நுவலி பட்டிமன்ற குழுவின் பேச்சாளர். அதுல சிந்து நிதிஷ் அவர்கள் இதுல இந்த பட்டிமன்ற மேடையில முதல் முறையாக எழுதுறாங்க. அவங்களை பூங்குடுத்து கொடுத்து வரவேற்கின்றது நுவலி பட்டிமன்ற குழு. ஒரு சிந்தனை பட்டிமன்றம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவை அன்பா அறிவான அவங்க கொடுத்திருக்கின்ற தலைப்பு. இப்ப 4 பேச்சாளர்களும் நானும் கூட பேசக்கூடிய விஷயங்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களின் மனதிலும் ஒவ்வொரு சிந்தனையாவது விதையாக போய் சேரும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் கருத்துக்கள். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் மட்டுமே இது சாத்தியப்படும். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தை தொடங்க வைப்பதற்காக அன்புதான் பெருமளவு தேவைப்படுகின்றது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்ல விருத்தாசலம் நகரத்தை சார்ந்த சிந்து நிதிஷ் அவர்களை அழைக்கின்றேன். இவங்க செய்யாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆன்லைன் டியூட்டர்ங்கிறது இந்த காலத்துல பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் டியூஷன் எடுக்கிறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். கோடிங் கற்றுக் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர்ல. நம்ம ஊர் பசங்களுக்கு இல்ல, வெளிநாட்டு பசங்களுக்கு பன்னாட்டு இன்டர்நேஷனல் டியூட்டர். பரதம், நடனம், பாடல் 2 முறையா கத்துக்கிட்டவங்க. 7 மொழிகள் தெரியும். 1 2 இல்ல, தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஜாப்பனீஸ் 7 மொழிகள் தெரியும். பல்துறை வித்தகை. பட்டிமன்றத்தை மட்டும் நுவலி பட்டிமன்ற குழு தான் பேசணும்னு விட்டு வச்சிருந்தாங்க போல இருக்குது. இன்னைக்கு அந்த துறையிலையும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அவர்களை வருக என நுவலி பட்டிமன்ற குழு பூங்களுக்கு கொடுத்து வரவேற்கிறது. வாங்க சிந்து வாங்க. எப்படி அன்பே சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவைப்படுகிறதுங்கிறத சொல்லுங்க. விருதுகிரீஸ்வரர் கொலஞ்சியப்பர் அருளாசியுடன் நமது ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவியின் முழு அனுகிரகத்தோடு ஆரிய வைஷ்யா 60 வயதுக்கு மேற்பட்டோர் சங்கத்தின் பிறந்தநாள் விழாவில் சிந்தனை பட்டிமன்றம் நடத்த வந்திருக்கும் அன்புடைய நடுவர் அவர்களே, சக பேச்சாளர்களே மற்றும் கைதட்டி கரகோஷம் எழுப்பி எங்களை மகிழ்வித்து வந்திருந்த பார்வையாளர்களே அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். பாத்தீங்களா, எடுத்தோன்னா அன்புதான் வருது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அறிவாளிகள் தான். அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்க்கை பாடத்தை யாரை பார்த்து கத்துக்கிட்டோம்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி சொல்லுங்களேன். வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத முதல்ல யார் பார்த்து கத்துக்கிட்டோம்? நம்ம ஸ்கூல் டீச்சரா இல்ல டியூஷன் டீச்சரா? கிடையாது. நம்ம வீட்டு பெரியவங்க. சரியான பதில். நம்ம தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா, இவங்களை பார்த்துதான் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற முதல் பாடத்தை கற்றுக்கிட்டோம். இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறதுனாலயா இருக்கலாம். ஆனா அதோட முதன்மையான ரீசன் என்ன? இவர்கள் நமக்கு அன்புக்குரியவர்கள். நம்மள முதல்ல அன்பாக கட்டி போட்டது இவங்க. சரியாக நம்ம வாழ்க்கை பாடத்தை ஆரம்பிச்சதே அன்புதல் தான். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இப்போ சார்லஸ் டார்வின், இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பரிணாம வளர்ச்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த உலகத்துல முதல்ல உயிர் எப்படி தோன்றுச்சு? முதல்ல உயிர் தோன்றது தண்ணியில தான். அது தண்ணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிலத்துக்கு வந்து ஒரு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு ஜீவனா மாறி ஒரு சின்ன விலங்காகி பெரிய விலங்காகி ஒரு குரங்காகி குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. சூப்பர். இப்போ இந்த மனுஷன் அப்படிங்கிற உயிர் இத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கற்கால மனுஷன்ல இருந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற ஜென் ஆல்பா ஜென் பீட்டா கிட்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ஒரே நாள்ல இருக்கும்
நாங்க எப்பயும் உண்மையை ஒத்துக்குவோம். அறிவின் வளர்ச்சி காரணமாக தான் இவ்வளோ முன்னேற்றம் வந்தது, அதுல எந்த ஐயமும் இல்லை. ஆனா ஏன், இதோட தொடக்க புள்ளி என்ன யோசனை பண்ணீங்களா? கற்கால மனுஷனுக்கு அறிவு அவ்வளவாலாம் கிடையாது, அவனால அவ்வளவா யோசிக்க முடியும். ஆனா அப்பயும் அவன்கிட்ட அன்பு இருக்குது. தானும் தன் அன்புக்குரியவர்களும் பத்திரமா இருக்கணும், ஒரு கொடிய மிருகத்திட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அப்போ ஒரு ஆயுதம் எப்படி செய்யறது அப்படின்னு அவன் கத்துக்கிட்டான். ஒரு மரக்கிளைய உடச்சுக்கிடுச்சு, ஒரு கல்லை கட்டி எப்படியோ ஒரு மேஜிக் பண்ணி தப்பிச்சிட்டான். அடுத்து தானும் தன் அன்புக்குரியவர்களும் இயற்கை சீற்றத்துல இருந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஒரு வீடு மாதிரி கட்டி அதை எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டான். தானும் தன் அன்புக்குரியவர்களும் பசியோட செத்துறக்கூடாது அப்படின்னு வேட்டையாடுறது எப்படி, சமைக்கிறது எப்படி, நெருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒவ்வொன்னா கத்துக்கிட்டான். நாகரிகமும் வளர்ந்துச்சு. அப்படி பார்த்தா ஒரு சமுதாயத்துக்கு நாகரிகம் வளர்ச்சிக்கு அடிப்படை அன்பு தானே. அவன் ஒரு நிமிஷம் டைம் மிஷின் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தீங்களா? என்ன மேம் போன வரல நம்ம 2 பேரும் போன மறந்துட்டீங்களா? அப்போ ஒரு நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்படையா இருக்கிறதே அன்புதான். அவன் இதெல்லாம் பண்ணாம எவன் எப்படி போனா எனக்கு என்ன, வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படின்னு நினைச்சா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் 60 வயசு கடந்தவங்க தான். நீங்க புதுசா கல்யாணம் ஆகும்போது உங்க மனைவிக்கு எதை வாங்கி கொடுத்தா அன்பை வெளிக்காட்டிருப்பீங்க? புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்படியே அன்பை காட்டிருக்கீங்க. இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் என்ன பண்றாங்க? டெஸ்டினேஷன்ல போய் ப்ரப்போஸ் பண்றாங்க, ரெடி சில்க் வாங்கி தராங்க, பொக்கே தராங்க, கிரீட்டிங் கார்டு தராங்க. ஆனா அந்த கற்கால மனுஷன் தான் மனைவிக்கு கால் வலிக்க கூடாது, அவ ரொம்ப பொதி சுமக்கிறா, அவனுக்கு உடம்பு வலிக்கும்னு சக்கரத்தை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? இதுவும் ஒரு விதமான அன்பு தானே. அப்ப நாகரிக வளர்ச்சியே அன்புல இருந்துதான் ஆரம்பிச்சது, சரியா? இப்போ இதையே நம்ம கரண்ட் லைஃப் ஸ்டைல கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி உழைக்கிறோம். நீங்க எல்லாம் சம்பாதிச்சீங்க, சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, சம்பாதிப்பீங்க, சரியா? சீக்கிரமா இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, சேர்த்து வைக்கிறீங்க. யாருக்காக? தான் மட்டும் வச்சுக்கணுங்கிறதுக்காக. தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும், பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். உங்க அறிவுக்கு தெரியும், நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், சேமிக்கிற ஒவ்வொரு காசும் நீங்களே அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் பண்றீங்கல்ல, எதுக்கு? தான் அன்புக்குரியவர்கள் நல்லா இருக்கா? அப்போ இந்த சமுதாயத்துல ஒரு தனி மனிதனோட முன்னேற்றம், நீ அறிவை வளர்த்துக்கோ, நீ பொருள் ஈட்டு, நீ முன்னேறு, நீ ஒழுக்கமா இரு அப்படின்னு தள்ளுறது எது? அன்பு தானே. சிம்பிள். இதெல்லாம் நான் சொல்ல வந்துருக்கேன். என்ன நடுவர்களே சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆலோசகரா இருக்காரு, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், ரொம்ப டச்ல இல்ல, ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒரு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, பா என் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு எவ்வளோ பெரிய காலேஜ்ல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவன் என்ன கோர்ஸ் படிக்கிறாலும் நான் படிக்க வைக்கணும்ப்பா, சூப்பரா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா, எத்தனை லட்சம் போய் இன்வெஸ்ட் பண்ணா அத்தனை கோடியாகுமா, அது சொல்லுப்பா அப்படின்னாரு. என் கணவர் வந்துட்டு கண்டிப்பா சொல்றேன், உன் பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த வயசு வச்சுதான் தோராயமா கணக்கு பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? இப்பதான் பிறந்து 4 மாசம் ஆச்சு அப்படின்னாரு. இன்னும் அந்த குழந்தைக்கு பேரே இல்லை, அவங்கள ஸ்கூலா காலேஜா கல்யாணமா. அப்போ அந்த தந்தைக்கு ஏன் இதெல்லாம் பண்றாரு? அன்பு, தன் மகன் மேல அன்பு. அப்போ அந்த தந்தைய முன்னாடி தள்ளும், நீ நல்லவனாயிரு, நீ அறிவை வளர்த்துக்கோ, ஒழுக்கமாயிரு, முன்னேறு, பொருள் ஈட்டு அப்படின்னு. அப்போ ஒரு தனிமனிதன் முன்னேற்றத்துக்கு பேச என்ன? அன்புதான். இப்ப சமுதாயம் என்ன? இந்த ஒவ்வொரு தனிமனிதனும் சேர்ந்துதான சமுதாயம். அப்போ மொத்த சமுதாயத்தோட முன்னேற்றமே எதுல இருக்கு? அன்புலதான். இவ்வளவுதான் சிம்பிள். இது நம்ம மட்டும் இல்ல, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. நம்ம அம்பானி எடுத்துக்கோங்க, இந்தியால ஏசியால நம்பர் 1 பணக்காரர். அவருக்கு இருக்க சொத்துக்கு ஒரு 20 ஜெனரேஷன் உட்கார்ந்தே சாப்பிடலாம். அவர் என்ன ரிட்டையர் ஆனாரா? இன்னும் ஓடுறாரு. யாருக்காக? தன்னம்பிக்கையுள்ளவங்களுக்காக. நம்ம சூப்பர் ஸ்டார் கிண்டலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனா அந்த ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைக்காது, அம்மா அண்ணி அந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பேர இருக்காரு, அவரே ஹீரோ மாதிரி இருக்காரு, ஆனா இன்னும் ரஜினி ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. யாருக்காக? அவர் அன்புக்குரியவருக்காக. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாரும் இதுல கீழே தான் வருவோம். அது அன்பால தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நாட்டு நடப்பு, எந்த நாட்டுக்கும் வாய்க்க தகராறு, எந்த நாடு
பாம்பு போடுது, ரோபோட் சண்டை போட்டுக்குது, கம்ப்யூட்டர் வச்சு மிசைல் லான்ச் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு அறிவின் முன்னேற்றம் இந்த மாதிரி நாடுகளுக்கு நடுவில் இருக்க சண்டையில பரிமாணத்தை வேணா மாற்றுமே தவிர வளர்க்கதான் செய்யும், முடிக்காது. இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்? அன்பாதான் இருக்கும். இதை எதிரிகளே ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்க அறிவெல்லாம் நீங்க எப்படி வளர்த்துருப்பீங்க? நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க, காணொலியில ஏதாவது கேட்டிருப்பீங்க, இல்ல டிவி பார்த்து 4 விஷயம் கத்து வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம கையில எல்லாத்துக்கும் ஒரு கருவி இருக்கு. அதுல கட்டுனா நம்ம உலகத்தையே சுற்றி வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது இன்னும் வேற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அப்பையும் சரி, இப்பையும் சரி, எப்பையும் சரி, நம்ம வீட்டு அக்கறையா, சாப்பிட்டியா, டல்லா இருக்க, உடம்பு சரியில்லையா, அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு அக்கறையா அன்போட கேட்கும் ஒரு ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கையாவே இருக்காது. சரிதானே? உங்க ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க 100 அறிவாளிகள் இருப்பாங்க. இப்ப மனுஷன் கூட தேவையில்லை. இந்த விஷயம் கேட்டுக்கலாம், ChatGPT கேட்டீங்கன்னா 10 சொல்யூஷன் கொடுக்கும் உங்க பிரச்சனைக்கு. ஆனா நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அப்பாவோ, அண்ணனோ, தம்பியோ, தோழனோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை இனிமையாவே இருக்காதுங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஒரு அறிவே இல்லாத மனுஷன் வச்சுக்கோங்க, அவனுக்கு அன்புக்குரிய ஒரு மனுஷன் அவனுக்கு 2 வேளை சாப்பாடு போட்டுருவான், தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து எப்படியாவது வாழணும். அறிவு நிறையா இருக்க ஒரு மனுஷன் அவனுக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். தெருவில் விட்டு குடிச்சுதான் சுத்துவான். சரிதானே? இப்போ இன்னொரு விஷயம், சர் சி.வி. ராமன், மேடம் கியூரி, மதர் தெரேசா, இவங்கெல்லாம் யாரும் எல்லாருக்குமே தெரியும். சர் சி.வி. ராமன், மேடம் கியூரியும் பெரிய சயின்டிஸ்ட். அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது, அடுத்த நிலைக்கு கொண்டு போக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதனாலதான் நம்ம அவங்களை கொண்டாடுறோம், பாடப்புத்தகங்களை படிக்கிறோம், நோபல் பிரைஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மதர் தெரேசா அவங்களும் சமுதாய பணியாற்றினவங்க தான். அவங்க அன்பால அரவணைச்சாங்க, இல்லாதவங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களையும் நம்ம கொண்டாடுறோம், அவங்களுக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னங்க, இந்த 3 பேரோடைய இம்பார்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான சமுதாய முன்னேற்றம். ஆனா அறிவால் சாதிச்ச சர் சி.வி. ராமனுக்கும் மேடம் கியூரிக்கும் சர் மேடம் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்பான சமுதாய பணியாற்றிய தெரசா அவர்களுக்கு தான் அன்னை தெரசா அப்படின்னு அன்னை பதவி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அப்ப இருக்க பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தேவை அன்பு, அதை அவனுக்கு கொடுத்தா அறிவு வழியில அவனே போயிடுவான் அப்படின்னு. இதை ஒத்துக்கிறீங்களா? அடுத்து யாருமே ஒத்துக்கிற போறாங்க, யாருமே கை தட்டாங்க. அவங்க மெய்வந்தாங்க. அடுத்து நம்ம திருவள்ளுவர், அவர் நம்மளுக்கு வாழ்க்கையில தேவையான எல்லா விஷயத்தையும் 2 அடியில அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே அன்பை பத்தி திருக்குறள் எழுதியிருக்காரு. அறிவுடைமைங்கிற அதிகாரத்துக்கு கீழே அறிவு பத்தி திருக்குறள் எழுதியிருக்காரு. இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னு கவனிங்க. அன்புடைமை அதிகாரம் அறத்துப்பால் வருது, அறிவுடைமை அதிகாரம் பொருட்பால் வருது. அறத்துப்பால், அறம்னா என்ன? ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா எப்படி இருக்கணும், சமூகத்துல அவன் எப்படி வாழணும், என்னென்ன பண்புகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அறத்துப்பால். பொருட்பால்னா என்ன? எப்படி கல்வி கற்கணும், எப்படி அறிவை வளர்த்துக்கணும், எப்படி பொருளிக்கணும், இதெல்லாம் பொருட்பால். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? திருவள்ளுவரே சொல்லிட்டார், முதல்ல ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டியது அறம், அறத்தின் அடிப்படை அன்பு. முதல்ல அன்போட இரு, அப்புறமா அறிவை வளர்த்துட்டு பொருளீட்டி முன்னேறு அப்படின்னு அவரே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டார். சிம்பிள். இப்போ திருவள்ளுவரை வச்சு ஒரு மேற்கோள் காட்டினேன். இங்க இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு ஆங்கில வார்த்தையை வச்சு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹவுஸ், ஹோம், இந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப நார்மலா யூஸ் பண்றது தான், எல்லாருக்குமே தெரியும். ஹவுஸ், ஹோம் ரெண்டுமே ஒண்ணுதான். மேலோட்டமா பார்த்தா வீடுங்கிற அர்த்தம் தான் வரும். ஆனா இப்ப எல்லாம் நீங்க வீட்டுல போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்க, இல்ல நெட்ல சர்ச் பண்ணுங்க. ஹவுஸ் அப்படின்னா செங்கல் சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். உணர்வுபூர்வமா அன்பை பரிமாறிக்கிட்டா அது ஹோம். இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் ஹோம், ஏன்னா நம்ம குடும்பத்தோட அன்பை பரிமாறிட்டு இருக்கோம். அது ரத்த பந்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓல்டேஜ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைவிடப்பட்ட மாதிரி பெரியவங்களை காப்பாற்ற இடம். ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இடம். அன்பை பரிமாறினா போதும்.
அதே மாதிரி இது இருக்குல்ல, இது ரத்தம் சதை எலும்பால ஆன ஒரு கூடு. இந்த கூட்டுக்குள்ள அன்பு அப்படிங்கிற இருந்தாதான் இதுக்கு பேரு மனிதன். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அடுத்து ஒரு தனி மனிதன் அன்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு நிறைய நான் மேற்கொண்டு காட்டிட்டேன். ஒரு சமூகம் அன்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா இதுல நானும் ஒரு பங்கு வகிச்சேன். 2015 சென்னை தானே புயல், புல் வெள்ளம், செம்பரம்பாக்கம் ஏரியும் நம்ம இருக்கிறதே நிறைய பேருக்கு அப்பதான் தெரியும். சென்னை ஃபுல்லா மூழ்கிடுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரே தெரியல கண்ணுக்கு. நான் அங்கதான் இருந்தேன். கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, பால் இல்ல, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கிடைக்கல. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பத்திரமா இருக்கேன், இப்ப பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா எதுலையும் சார்ஜ் இல்லை. அவங்களாலையும் வந்து இவங்களை கூப்பிட முடியல. ஏன்னா எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி வேலைக்காரமா தெரிஞ்சவங்க தான் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுவே ஊரா இருக்கிறவன் அவனோட உடமைகள் உறவுகள்லாம் அங்கேயே இருக்கவன் வெறும் உயிரை பிடிச்சி உட்கார்ந்து இருக்கான். அப்போ என்ன நடக்குது? நீங்க இருக்க எல்லாரும் நீங்களும் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஊரு கடைக்கோடி கிராமத்துல இருந்து நிவாரண பொருட்கள் சென்னைக்கு அனுப்பப்பட்டது. உங்க அறிவுக்கு தெரியும். அங்க கஷ்டப்பட்டவனுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இங்க ஹெல்ப் பண்றது யாரு வந்து உங்களுக்கு நம்ம முகம் கூட தெரியல. என்னென்னமோ அனுப்புனாங்க. அரிசி, பருப்பு, பிறந்த குழந்தைங்களுக்கு கூட டயப்பர், பிஸ்கெட், பால் பவுடர், ஒரு சின்ன விசிறியில இருந்து ஸ்டவ் வரைக்கும் அனுப்புனாங்க. ஏன்? ஒரு சமுதாயத்தோட சமநிலை தவறும் போது அது சரி செய்யறதுக்கும் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு அன்பு தான் அங்க தேவைப்படுது. ஒரு சமூகம் அன்போடு இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்த்துக்கணும். இவ்வளவுதான் நான் சொல்ல வருது. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சீக்ரெட் சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். நம்ம நடுவர் அவர்கள் இருக்காங்களே, அவங்க செம இன்டெலிஜென்ட், செம ஸ்மார்ட். அவங்களை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க மறைமுகமா அவங்க சப்போர்ட் யாருக்குன்றத அழகா தெளிவா தலைப்புலயே சொல்லிட்டாங்க. தலைப்பு நான் வச்சது இல்லம்மா, இவங்க கொடுத்தது. முதல்ல அன்புதான் வைக்கணும்னு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல சமுதாயம் நல்ல மனிதர்களா ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதற்கும் நல்ல மனிதனாக இருப்பதற்கும் அடிப்படையாக பெருமளவு தேவைப்படுவது அன்புதான். அறிவு சக்தி கொடுக்கும், அன்புதான் அந்த சக்திக்கு நல் வழியை காட்டும் என்று கூறி, அன்பிற்கும் உண்டோ அழைப்புத்தால் அன்பே சிவம் என்று என் கருத்துக்களை முன்வைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அன்பால் ஆரம்பித்து அன்போடு அன்பு வணக்கங்கள். நன்றி. பேசிட்டாங்க. ஆனா அப்படியே அடுக்கடுக்கா டார்லிங்கிறாங்க, கோடுங்கிறாங்க, என்னமோ இங்கிலீஷ்ல உதாரணம் சொல்றாங்க, திருவள்ளுவர் கூப்பிடுறாங்க, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இது வந்து எதிரணிக்கு வாய்ப்பா அமைஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு அணியில வேண்டும்னு கேட்கல, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு எது தேவை? இது மட்டுமா அது மட்டுமா கேட்கல, பெருமளவு எது தேவை அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. இது சிந்தனை பட்டிமன்றம்னு நான் முன்னையே சொல்லிட்டேன். அதுக்குதான் இப்ப இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது சொல்றாங்க பாத்தீங்களா, விடாம முடிகிற வரைக்கும் பாருங்க, முடியலதான் ட்விஸ்ட் இருக்குதுன்னு. அந்த மாதிரி நீங்க ஒரு வரி கூட விடாம, ஒரு பேச்சாளர் பேசுறத கூட விடாம, அன்பு ஆதரவாளர்களும் அறிவை பற்றி கேளுங்கள், அறிவு ஆதரவாளர்களும் அன்பை பற்றி கேளுங்க, எல்லாரும் நான் பேசுறதையும் கேளுங்க. அப்பதான் அன்பை தூக்க வேண்டுமா, அறிவை தூக்க வேண்டுமா, எது அதிக அளவில் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக மொத்தத்துல சிந்து நிதிஷ் அவர்கள் முதல் பட்டிமன்றத்திலேயே மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை நாம் பரிசளிப்போம். விருத்தாசலம் நகரத்தை சேர்ந்த சிந்து நிதிஷ் அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு விருத்தாசலம் நகரத்தை சார்ந்த அனுராதா அவர்களை அழைக்கின்றேன். இவங்க மட்டும் சாதாரணமா, அவங்களுக்கு சீனியர், அப்ப அவங்க இன்னும் எவ்வளவு திறமையா இருப்பாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க ஓவிய வகுப்புகள் எல்லாம் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஆன்லைன் டியூட்டர்னா, இவங்களும் ஆன்லைன் டியூட்டர் தான். அவங்க வந்து கல்வி சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க நுண்கலைகளை சொல்லி கொடுக்குறாங்க. ஓவியம், அப்புறம் ஹேண்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஓவிய திறமையை நான் விருத்தாசல மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுடைய எல்லா பண்டிகையிலும் எல்லா விழாக்களிலும் இவங்க போடுற கோலம் தான் உங்களுக்கு வரவேற்கின்றது. அறிவுதான்
பங்கு பெற மிக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்த நாள் காணும் அனைவர்களுக்கும் என் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதுல ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, இதே ஏப்ரல் மாதத்துல தான் எனக்கும் பிறந்த நாள் வருது. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கும் எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஞானமும் விவேகமும் கொண்ட நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆனா கொஞ்சம் ஓவரான அன்பு கொண்ட எதிரணிக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பலம் கொடுக்கும் என் அணியினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தோன்னே சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது? யாராவது சொல்ல முடியுமா? எதனால கிடைச்சது? நான் பேசுவேன், எனக்கு அந்த அறிவு இருக்குன்றதுனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் கொடுத்தாங்க, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா? அந்த அறிவு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. உண்மை. அதுதான் எல்லா பேச்சாளர்களும் அவங்கவுங்க பேசும்போது அவங்கவுங்க சொல்றது உண்மைதான். கடைசி வரைக்கும் எனக்கு ஒண்ணு புரியல. சிந்து அவங்க சொன்னது அன்புக்காக பேசினாங்களா அறிவுக்காக பேசினாங்களான்றது எனக்கு புரியல. சார்லஸ் டார்வின்ல இருந்து சசிவி ராமன், திருவள்ளுவர் எல்லாமே அறிவு பத்தியே பேசிட்டு கடைசியில அன்பு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது எப்படின்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும். அவங்க சொன்னாங்க, தாய் அன்பு தான் ரொம்ப சிறந்தது, வீட்டுல தான் அன்பு வச்சு அன்பு சூழ்நிலையில குழந்தைங்க வளர்றாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் எல்லா வீட்லயும் அன்பு இருக்கு இல்லைன்னா சொல்லல. அப்புறம் வீட்டுக்கு வீடு சண்டையே நடுவரை வருது, வீட்டுல சண்டை வருது. அது ஏன் நாங்களே கேட்டுருங்க? அடுத்த பட்டிமன்றம் வச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. கூட அவங்க வீட்டுக்காரோட பிசினஸையும் சேர்த்து உள்ள சொல்லிட்டாங்க. ஆமா வேறு அவங்க அறிவு தேவை. இந்த சமுதாயத்துல இப்போ நம்ம தலைப்பு என்ன? இந்த சமுதாயம் எது நல்லது? நம்ம செய்யறது வீட்டுக்கு நல்லதை வச்சு சொல்றதா, சமுதாயத்துக்கு செய்யறது நல்லதை வச்சு சொல்றதா? எது நல்லதுன்னு கேட்கலாமா? சமுதாயம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவைப்படுது. பெருமளவு தேவைப்படும். வீட்டுக்கு அவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறது எப்படி நடுவரை? சமுதாயத்துக்கு தேவைப்படும். அவங்க வீட்டுக்கு தானே நல்லது, சமுதாயத்துக்கு எங்க வேலை செய்யுது? அம்பானி பத்தி சொன்னாங்க. ஆமா, 20 ஜெனரேஷனுக்கு அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, எல்லாமே அவர் செஞ்சிருக்காரு, இல்லைன்னா சொல்லவே இல்லை. அவர் வீட்டுக்காக தான் செய்யறாரு, அவர் பாசத்துக்காக தான் அன்புக்காக தான் சேர்த்து வைக்கிறாரு, எல்லாம் சரிதான். ஆனா அது அறிவு எப்போ எல்லாருக்கும் பயன்படுத்துறது? ஜியோ மொபைல்னு ஒண்ணு நம்ம கைக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து யார் கையில ஸ்மார்ட் போன் இல்ல? எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன் கையில இருந்தா என்ன? உலகமே நம்ம கைக்குள்ள அடக்கம்ன்ற மாதிரி அவரோட அறிவு இந்த உலகத்துக்கு பயன்படுதா இல்லையா? இதுதானே நல்ல சமுதாய முன்னேற்றத்துக்கு தேவை. இதுல எல்லாமே நம்ம கத்துக்கலாம்ல. சென்னை வெள்ளம் பத்தி சொன்னாங்க, கரெக்ட் தான். எல்லாரும் அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணாங்க, அன்புனாலதான் எல்லாரும் பண்ணாங்க. அங்க பிளானிங்கே இல்ல நடுவரே. வெள்ளம் வந்து தத்தளிக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் வந்த பிறகு எல்லாம் செஞ்சு கொடுத்து என்ன யூஸ்? இது நல்ல கேள்விதான். நீங்க கேட்கிற கேள்விக்குலாம் விருதாசலம் நடத்தினர் அடுத்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு பட்டிமன்றம் செய்யணும். நான் எத்தனை கேள்வி கேட்கறது நடுவரே? வரிசையா கேள்வி கேட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. சரி, ஒரு பதிலை நீங்களே சொல்லிடுங்க. ஒரு டாபிக் எடுத்தா அதுல சாதகமும் சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. இது நிறைய இருக்கு. அதுதானே முக்கியம். இங்க அவங்க அறிவை பத்தி என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாமே இதை கண்டுபிடிச்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, என்னமோ சொல்றாங்க. ஆக்சுவலா அறிவுனா என்ன? ஐம்புலன்கள் மெய், நாக்கு, மூக்கு, கண், செவி, மனதில் செயல்பட்டால் புரிதல்,
எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் இந்தியா மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம். இஸ்ரோல அவர் வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இது நல்ல சமுதாயத்தை உருவாக்க அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆமா, சத்தமே வரமாட்டேங்குது. அதாவதுமா வீட்டுலதான் கேள்வியா கேட்கறாங்க. நீ இப்படி வந்தா நீங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? பதிலா சொல்லிட்டு போங்கம்மா, கொஞ்சம் கிளாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு இதுக்கப்புறம் சின்ன கதை சொல்றேன். ஒரு பெரிய காடு தீ பரவிடுச்சு. அங்க ஒரு பெரிய ஓடை போகுது. அந்த ஓடையை கடந்தா மான்கள் எல்லாம் சேஃப். அங்க ஒரு 100 மான்கள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல போயாச்சுன்னா எல்லாத்துக்கும் உணவு நல்லா கிடைக்கும். நல்ல சேஃபான பிளேஸ் அது. அங்க மொத்தமா 100 மான்களும் அந்த மலைக்கு மேல ஏற முடியாது. அதனால என்ன பண்ணுச்சு, 2 டீமா பிரிஞ்சிருச்சு. 50 மானா பிரிஞ்சிருச்சு. சரி, அதுல ஒரு லீடரும் வச்சுக்கிட்டாங்க. அந்த லீடருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? ஸ்மார்ட். இருமா, நான் இப்போ டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஏமா இவங்க லீடருங்கிறாங்க, வழி நடத்துறதுங்கிறாங்க. அந்த லீடருக்கு ஸ்வீட்டின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஓடையை கடந்து தடப்புடன் மேல ஏறினாங்க. அந்த சுட்டரிக்கும் வெயில்ல அவசரமா எல்லாரும் ஏறினாங்க. ஏறுறப்ப என்னாச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதுலயே வறண்டு போச்சு. கீழே விழுந்து கை கால் எல்லாம் அடிபட்டுச்சு. சில மான்லாம் செத்தே போயிடுச்சு மேலே ஏற முடியாம. இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டுதான் ஒரு சைடு போச்சு. இன்னொரு சைடு மான், அந்த லீடருக்கு பேரு ஸ்மார்ட்டின்னு நான் வச்சிருக்கேன். இந்த மான் என்ன பண்ணுச்சு, அந்த ஓடையை கடக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அந்த ஓடையை கடந்துன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால அந்த மான் என்ன பண்ணுச்சு, ஓடையை கடந்து அந்த நதியோரமாவே எல்லாரையும் அமர வச்சு சாந்தப்படுத்திடுச்சு. தண்ணியோட இருந்துச்சு. அவங்க வெயில் தணிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா மானையும் நிம்மதியா சந்தோஷமா மேல கூப்பிட்டு போச்சு. அதுவும் எல்லாம் நிம்மதியா போச்சு. மேல நிம்மதியா போயிட்டு அங்க அதுக்கு தேவையான உணவு, இருப்பிடம் எல்லாமே கிடைச்சது. சந்தோஷமா இருந்தது. இப்போ அறிவோட செயல்பட்ட மான் கரெக்டா இல்ல, அறிவும் சரியா யூஸ் பண்ணாத மான்கள், பாசம் மட்டும் வச்சுட்டு போன மான்கள் கஷ்டப்படுறது சரியா? என்ன சரியா? இப்போ நம்ம கேள்வியை குறைய சொல்றேன். இந்த கேள்விதான் நடுவரே நீங்க சொல்லிடுமா, அறிவால் செயல்பட்டமான் எல்லோரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போச்சு, அறிவு செயல்படுத்தாதமா பாதுகாப்பை குறைச்சிருச்சு. நீங்களே பதில சொல்லிடுங்க. அது நீங்க நான் சொன்னா உங்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு அவங்க சண்டை போடுவாங்க. கேள்வி கேட்கலாம் நடுவரே. நம்ம அறிவு நல்லா வளரும். பசங்க என்ன செஞ்சாலும் அன்பால பேசிக்கிட்டே இருக்காங்களா, திட்ட மாட்டாங்களா? ஏதாவது தப்பு பண்ணா திட்டுறோமா இல்லையா? ஏதாவது செஞ்சா இது பண்ணாத, இதுதான் சரி அப்படின்னு ஒரு வரைமுறை வைக்கிறோமா இல்லையா? அதுதானே அறிவு. அதுதானே குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தேவைப்படுது. நமக்கு அன்பு மட்டும் இருந்தா பசங்க எப்படி நல்லா வளருவாங்க? அறிவும் சேர்ந்து இருந்தாதான் பசங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. அதுதானே நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். நல்ல பொசிஷனுக்கு நம்ம பசங்களை வர வைக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். அன்பு இருந்தா அது சினிமா மாதிரி இருக்கும். ஆனா அறிவு இருந்தாதான் லைஃப் செட்டில் ஆக இருக்கும். அன்பு நல்லது, ஆனா அளவுக்கு மீறினா அது நஞ்சு. அன்புனா ஹார்ட், அறிவுனா ஸ்மார்ட். நம்ம இருக்கிற என்ன சொசைட்டி? ஸ்மார்ட் சொசைட்டி. அன்பு நல்லதுதான், ஆனா அறிவு இல்லாம அந்த அன்பு எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா நண்பரே? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு காடுல கேட்காம சொல்லுங்க. எது சொன்னாலும் கேள்வி கேட்காது. கேள்வி கேட்டாதான் நடுவரே நமக்கு நிறைய ஞானம் வரும். சரி, நீங்களே கேட்டு நீங்களே பதிலே சொல்லிடுங்க. ஓகே, இதுக்கு ஹைனா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹைனா வந்து ஒரு காடுல வந்து அது முள்ளு என்ன சொல்றது, ஒரு சக்கரம் வந்து மாட்டிடுச்சு. அது மான் பார்த்துட்டே இருந்துச்சு. பாவம், அது நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுது. அதை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அது கொப்பை வச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஹெல்ப் பண்றப்ப என்னாச்சுன்னா அந்த மானோட கொம்பு உடஞ்சிருச்சு. ஆனா ஹைனா வந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அந்த ஹைனா திருப்பி மானுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? இல்ல. ஆனா ஓடி போய் என்ன பண்ணுச்சு, இருக்கிற எல்லா ஹைனாவையும் கூப்பிட்டு வந்து அந்த மானை சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டுருச்சு.
இப்போ பாசம் எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும்ன்றது தான் அறிவு. எல்லாருமே கண்ணு மூடிட்டு தப்பு தப்பா பாசம் வைக்கிறது அறிவு கிடையாது. எங்க எதுல வைக்கணும்ன்றது தான் இங்க முக்கியம் நடுவரே. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அறிவு நம்ம எப்பயுமே நமக்கு தேவை, அன்பும் தேவைதான். ஆனா அன்பு யாருக்காக எதுக்காக நம்ம கொடுக்குறோம்ன்றது முக்கியம். இப்போ ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம பாதுகாப்பு. எல்லாருமே அன்பா இருந்தா எதுக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டு எல்லாம் இருக்கு? அங்கதான் கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கணும். அந்த கண்ட்ரோல் தான் அறிவுன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவு தேவை. அந்த கண்ட்ரோல் பண்ற அறிவு இருந்தாதான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத மாட்டை வச்சு இன்னும் எல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. சிந்து அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து அமர்ந்திருக்கிறாங்க அனுராதம். இப்ப யோசிச்சு பார்த்தா அறிவு கரெக்டா, அன்பு சரியான நமக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்ப இன்னும் 2 பேர் பேசினா நமக்கு ஒரு சரியான தெளிவு கிடைக்கும். இப்ப நெய்வேலியிலிருந்து அமராவதி அவர்கள் வர்றாங்க. அன்புதான் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவை என சொல்வதற்கு இவர் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியை அது மட்டும் கிடையாது வந்திருக்கிறாங்க. வாங்க அமராவதி மேடம், வாங்க. காசியை விட முக்தி தரும் தலமாக புராணங்களில் புகழ்ந்து பேசப்பட்ட விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இந்த விருத்தாச்சலத்தில் ஆரிய வைசிய சமூகம் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் நுவலி விளையாடி பட்டிமன்ற குழு சார்பாக எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்கள், ரசிகர்கள் மற்றும் எங்கள் அணியினர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் மீது கொண்ட காதலால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து தமிழுக்கு தொண்டு செய்து வரும் எங்கள் நடுவர் அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணியினர் மற்றும் அறிவு அணியினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல சமுதாயம் உருவாக பெருமளவு நமக்கு தேவைப்படுவது அன்பு மட்டுமே என்று பேச வந்திருக்கிறேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுதான் ரொம்ப தெளிவாக என் அணியிலிருந்து சிந்து மேடம் அழகாக சிந்து பாடி சென்றிருக்கிறார்கள். இது எங்க அறிவணியிலிருந்து அனுராதா மேடம் கேள்வி கேட்டாங்க, அன்பு அதிகமா இருக்கு அப்படின்னா அப்புறம் ஏன் வீட்டுக்கு வீடு சண்டை வரும்? நல்ல கேள்வி. விருத்தாச்சல மக்களே, நீங்கள் சொல்லுங்க, அன்பு அதிகமாக இருப்பதில் தானே சண்டை வருகிறது. அன்பு இல்லாவிட்டால் சண்டை வருமா? சொல்லுங்க. கேள்வி கேட்கறத யாரும் நிறுத்துற மாதிரி இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அன்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் சண்டை போட்டுக்கிறோம். அன்பு இருக்கிறதுனால தான் சண்டை வர்றதுனால தான் அது வீடு. அமைதியா இருந்தா அது வெறும் காடு இல்லைங்களா? நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அந்த சண்டையெல்லாம் மறந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து உறவு விட்டு போகாம கெட்டியா பிடிச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் சிறந்த அன்பு. அந்த அன்பில் தான் குடும்பம் இன்றும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருந்துதான் எல்லோரும் வெளியே செல்கிறோம். அதனால் வீடு நன்றாக இருந்தால் சமுதாயமும் நன்றாக இருக்கும் இல்லைங்களா? நடுவர் அவர்களே, இப்ப நமக்கு தெரியாத ஒரு வேலையை நாம செய்வோமா? செய்ய மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டோம். இதுல தெரியாத வேலையை எப்படி செய்வோம்? அதாவது வேதாரண்யத்துல சிவந்தின்ற ஒரு டீச்சர், அவங்களும் அவங்க ஸ்டூடெண்ட்டும் போன வேன் ஆற்றுல கவிழ்ந்துருச்சு.
இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம ஆத்துல குதிச்சு அந்த ஒரு 11 குழந்தைகளை காப்பாத்திட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த ஆசிரியருக்கு நீச்சலே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க உண்டாலே குயோன்னு கத்துவோம், நமக்கு நீச்சல் தெரியாது, 4-5 பேரை கூட்டிட்டு வருவோமான்னு தான் நினைப்போம். ஆனா இவங்க தன்னை பத்தியும் தனக்கு நீச்சல் தெரியாதுன்றதை பத்தியும் கூட நினைக்கல. அந்த குழந்தைகள் எல்லாம் தன்னிடம் படித்த என்னுடைய குழந்தைகள்ன்ற அன்பு இருந்ததுனாலதான் அவங்க தனக்கு நீச்சல் தெரியாதுன்றதையும் மறந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னார்கள், தாய்மார்கள் எல்லாம் முழுகாமல் தான் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள், ஆனால் இந்த ஆசிரியரோ முழுகி 11 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. இதுல எங்க அறிவு வருது? அன்பு தானே. அந்த அன்பு தன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. தனக்கு நீச்சல் தெரியுமான்னு நினைக்கல, நமக்கு காப்பாற்ற முடியுமான்னு நினைக்கல, எதுவுமே நினைக்கல. இந்த மாதிரி அன்பு தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க அன்பு பெரிதும் தேவைப்படுகிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். அனுராதா அவர்கள் சொன்னார்கள், மாடு மூட வரும்போது பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, இல்ல பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, இல்ல தப்பிச்சு ஓட பார்ப்பீங்களா? நாங்க பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம், தப்பிச்சும் ஓட மாட்டோம், ஆனா பாட்டு பாடுவோம். பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. எல்லாரும் அந்த படம் பார்த்துருப்பீங்க. ராமராஜன் பாட்டு பாடியே அந்த மாட்டை அன்பால அடங்கிட்டாரு. ஒரு அன்பு மனிதரை மட்டுமில்ல விலங்குகளையும் அடிமைப்படுத்தும். விலங்குகளும் அன்புக்கு கட்டுப்படும். நடுவர் அவர்களே, இப்ப பேசிட்டு போனாங்க அறிவு அறிவு அறிவு. அறிவுனா என்னன்னு தான் அதிகமா கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. பாவம், அறிவுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அதனால நம்ம அன்பை அவங்களுக்கு சொல்லி தரலாம் இல்லைங்களா? ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஐயோ நம்மளே சாப்பிடுறோம், எதுக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, எதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தெலுங்கானாவில் கம்பம்ன்ற மாவட்டத்தில் இருக்க ஒரு மருத்துவர், அவர் பேரு விஷ்ணுவர்தன். அவர் ஆஸ்திரேலியாவில் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு 2020ஆம் வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. யோன்னு கட்டிட்டு மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு எப்படா ஓடுவோன்னு இருக்கும். ஆனா அந்த அன்பான மருத்துவர் என்ன பண்ணினார் தெரியுங்களா? அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்கு, நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சொன்னதோட இல்லாம அவங்க ஒய்ஃபை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு விவாகரத்தும் கொடுத்துடுறாங்க. கல்யாணம் பண்ணி 10 நாளைக்குள்ளே என் ஒய்ஃபு விதவையா ஆகக்கூடாதுன்ற என்ற ஒரு அன்பினால அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறாங்க. வீட்டில் அம்மா அப்பாவுக்கும் பொருள்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இது மட்டும் இல்லை, இதை விட நம்மெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாம ஒரு செயற்கரிய செயலை செய்திருக்காருன்னா அது என்னன்னா, நாம இறந்து போயிட்டா நம்ம உடம்ப இந்தியாவுக்கு கொண்டுட்டு போக பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட பேசி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதோட ஒரு சவப்பெட்டியும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நான் இன்னும் 2 மணி நேரத்தில் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டே இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண மனுஷனால செய்ய முடியுமா? வீட்டை நினைக்க முடியுமா? முதல்ல நமக்கு உடம்பு முடியாதப்ப வீட்டில் இருக்கவங்ககிட்ட இருக்க அன்புனால இவர் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்கார் பாருங்க. அன்பிலார் என்னும் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்குன்ற இந்த திருக்குறளை இந்த உண்மையான நிகழ்ச்சியை படிக்கும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது.
நடுவர் அவர்களே, கொரோனா காலத்துல நாமளே எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? முகமூடி கொள்ளக்கார மாதிரி இருந்தோம். மாஸ்க் போட்டுக்கிட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, அவ்வளோ தூரம் தூக்கி ஏதாவது கொடுக்கறது, ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ள நிற்கிறது, இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு மனிதரும் தெய்வமாகலாம்னு சொல்லு. அது மனிதன் தெய்வமாகலன்னா அன்பு இருக்கவரால தான் அதை செய்ய முடியும். அறிவு இருக்கிறதுனால நிச்சயமா முடியாது. அவர் மணிகண்டன்னு ராமேஸ்வரத்துலேருந்து இந்த ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து மணிகண்டன்ற ஒரு ஆள் வந்து அவரோட தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டு அவரு இறந்து போயிட்டாரு. நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் இறந்துட்டா ஒரு 4 மாசம் கவலையா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மறந்துடுவோம், அப்பப்போ ஞாபகம் வரும், கவலைதான். ஆனா அவர் செய்த செயல் பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் இல்லாம தானே என் தம்பி இறந்து போயிட்டாரு, இனிமே இந்த ஆம்புலன்ஸ்க்காக யாருமே உயிரை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தனக்கு இருந்த ஒரே ஒரு வீட்டை கூட வித்துட்டு, அவங்க சொந்தக்காரங்களாம் தம்பி தான் போயிட்டான், நீ தான் நல்லா இருப்பா, இந்த சொத்தை வச்சுன்னு சொல்றதையும் கேட்காம இருந்த ஒரு வீட்டையும் வித்து ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல இவர் ஒரு ஆம்புலன்ஸ் சொல்வார், பாக்கி 2 ஆம்புலன்ஸ் யார் ஓட்டுவா? இவர் மாதிரியே அங்குள்ள ஒரு 2 பேரையும் துணைக்க வச்சுட்டு கொரோனா காலகட்டத்துல எத்தனை உயிரை காப்பாத்திருக்காரு தெரியுங்களா? 645 உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் வந்து வீட்டுக்கு போனாலும் இந்த சர்வீஸ் வந்து தடைப்பட்டுடும் அப்படின்னு நினைச்சு ஆம்புலன்ஸ்லயே இருந்திருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சேவை. இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இதெல்லாம் அன்புள்ளவங்களால தான் செய்ய முடியும். அறிவை வச்சுட்டெல்லாம் இந்த அன்பு செலுத்தவே முடியாது. பார்த்தீங்கன்னா, இந்த சுகந்தி மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரும், விஷ்ணுவர்தன் மாதிரி குடும்பத்தின் மீதும் அன்புள்ள ஒரு அந்த மருத்துவராலும், தெரிஞ்சவர் தெரியாதவர், அறிந்தவர் அறியாதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்று எந்த கணக்கும் பார்க்காம எல்லோரையும் கொரோனா காலத்தில் காப்பாற்றிய இந்த ஆம்புலன்ஸ் மணி அவர்களும் இருக்கின்ற அன்பு உள்ளம் கொண்டவர்களால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். நல்லார் ஒருவர் உளாரெனின் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த நல்லவர்களால தான் எல்லாருக்கும் மழை பெய்யுதுன்னு சொல்றோம். ஆனா அறிவு உள்ளவர்களால மழை பெய்யுதுன்னு சொல்றோமா? இல்லையே. அதனால ஒரு நல்ல சமுதாயம் உருவாக பெரிதளவும் தேவைப்படுவது அன்பே, அன்பு மட்டுமே, அன்புதான் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாக்கினார்கள். சுகந்தி அவர்கள் காப்பாற்றிய 11 உயிர் எவ்வளவு பெரிய சமுதாயத்தை உருவாக்கியது. ஹர்ஷவர்தன், அதாவது ஒரு மரணம் நமக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த மனமானது, அந்த உயிரானது என்னென்ன யோசிக்கும், அது கண்ட்ரோல்லையே இருக்காது. அந்த நேரத்தில் என்ன யோசிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனாலதான் மரண வாக்கு மூலம் அந்த நேரத்தில் உண்மைதான் பேசுவாங்கிறதுதான் மரண வாக்கு மூலத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கின்றது. எவ்வளவோ சிந்தனையாளர்கள் கூட இப்படி பேசினவங்க கடைசி காலகட்டத்தில் அப்படி மாறிடுவாங்க, அப்படி பேசினவங்க இப்படி மாறிடுவாங்க. நான் யாரை சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் பேரை சொல்ல வேண்டியதில்லை. அப்படி அந்த இறப்பானது, மரணமானது ஒரு நாள் நமக்கு வந்தே தீரும் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தாலும் இந்த நேரத்தில் இப்ப வரும் தெரிஞ்சா நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இப்பொழுது சமீபத்தில் போன வருடம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கராத்தே வீரர் ஹுசைன் கூட இறந்தார். அவர் கூட நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கு இப்ப இறந்தவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் கூட இருக்க மாட்டோம், 1 நாள் கூட இருக்க மாட்டோம்னு விடிய இரவு பூராக உட்கார்ந்து அவர் வந்து யாருக்கு என்னென்ன, ஏன்னா அவர் கராத்தே பள்ளி நடத்திட்டு இருந்தாரு, அவர் சேவை புரிந்து கொண்டிருந்தாரு. நிறைய மாணவர்களுக்கு
அவர் உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் விடிய விடிய உட்காந்து எழுதுறாரு, கவர்மெண்ட்டுக்கு எழுத வேண்டிய இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த உதவிகள்லாம் செய்யுங்க அப்படின்னு உதவி கோரும் கடிதங்கள், மாணவர்களுக்கு நீங்க இனிமேட்டு இப்படி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கின்ற அறிவுரைகள், யாராருக்கு என்னென்ன அவர்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கும் கடிதங்கள், இப்படி விடிய விடிய அவர் எழுதுறாரு. யாரால் முடியும்? அன்பு கொண்ட இவங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி சில பேரால் மட்டுமே முடியும். தன்னுடைய மரணத்தை பற்றி நினைக்காமல், இதுல குறிப்பா நீங்க நினைக்க வேண்டியது, அவங்க குடும்பத்துக்காக இவங்க சொன்னவங்க யாருமே செய்யல, சமுதாயத்திற்காக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மணி அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பணம் இருந்தால்தான் உதவ முடியும் அப்படிங்கிறது இல்லை, மனம் இருந்தால் போதும், அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறத ஆணித்தரமா அமராவதி அவர்கள் சொல்லிட்டாங்க. முடிச்சிடலாமா பட்டிமன்றத்தை? அன்புதான் தேவைன்னு அப்படி முடிக்க முடியாதுல்ல, சமமா இருக்கும். இந்த பக்கம் 2 பேர் பேசினா அந்த பக்கமும் 2 பேர் பேசணும், அதுக்கப்புறம் தான் நாம் தீர்ப்புக்கு போகலாம். அதனால் இப்பொழுது பாலச்சந்தர் அவர்கள் வருகின்றார். நெய்வேலியை சேர்ந்தவர், நமது நுவலி பட்டிமன்ற குழுவில் ஒரு ஆணி வேலை போன்றவர். அவர் எல்லாமே செய்வார், பாடுவார், நாடகம் போடுவார், பட்டிமன்றம் பேசுவார், எல்லாமே செய்வார். குறிப்பாக இவர் தொலைக்காட்சியில் ஒரு வளமே வந்துவிட்டார். இவர் போகாத சேனல் இல்லை, பேசாத விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த பாலச்சந்தர் அவர்களை இப்பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராக சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவை, அறிவை என பேச அழைக்கின்றேன். வாங்க சார், வாங்க. ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி. விருத்தாசலம் பட்டிமன்ற ரசிகர்கள் மற்றும் ஆரிய வைசிய சங்க உறவுகளுக்கும் நடுவர் உள்ளிட்ட எதிரணி பேச்சாளர்களுக்கும் எனதணி பேச்சாளர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கத்தையும் வழங்கி வாய்ப்பு வழங்கிய நுபலி விழியாடி திருமதி சாய்சுதா அவர்களுக்கும் ஆரிய வைசிய சங்க நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆரிய வைசிய சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு அருமையான தலைப்புல ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்ற தலைப்பை கொடுத்த இந்த நிர்வாகிகளே இதுக்கு உதாரணம். ஏன்னா அவங்கதான் ஒரு பிளான் பண்ணி இப்படி இந்த ஃபங்க்ஷன் இப்படி நடக்கணும்னு பிளான் பண்ணி அறிவா செயல்பட்டு இவ்வளவு பேரை உட்கார வச்சு இந்த சங்கத்தை நடத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அறிவு தான் செயல்படுது. இதே அன்பா வாங்க உட்காருங்க போங்க அப்படின்னா யாரும் வர மாட்டாங்க. இந்த நிர்வாகிகள் அவங்க அறிவா செயல்படுறாங்க. இதுதான் இப்படி செஞ்சா இந்த கூட்டம் சிறக்கும், இதுதான் இப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி அறிவா செய்யறதுனால தான் இது இந்த கூட்டம் இன்றளவுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நல்ல சமுதாயத்தை உருவாக்க பெருமளவு தேவைப்படுவது அன்பா அறிவா. எனக்கு தலைப்பு கொடுத்தவங்க வீட்டுல கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல சமுதாயத்தை உருவாக்க பெருமளவு தேவைப்படுவது அன்பா அறிவா. எனக்கு அறிவு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களால குடும்பத்தையே உருவாக்க முடியாது, நீங்க எங்க சமுதாயத்தை உருவாக்க பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஏதோ நம்பிக்கையா கொடுத்துருக்காங்க, ஏதோ என்னால சொல்லிட்டு வருவோம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எதிரணியில 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னே புரியல. இங்க உட்கார்ந்து பழகி போயிட்டாங்க. அன்புக்கு பேசுறாங்களா இல்ல அறிவுக்கு பேசுறாங்களா இல்ல ரெண்டையும் கலந்து ஒன்னா பேசுறாங்களா அப்படின்னு இங்க இருக்கிறவங்களே பழகி போயிருக்காங்க. இதுக்கு நடுவர் தான் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லி கரெக்டா வழி நடத்தணும். நம்ம அமராவதி மேடம் இருக்காங்கல்ல, அமராவதி மேடம் ரொம்ப அழகா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ரொம்ப திருக்குறள்லாம் அருமையா சொல்றாங்க, நல்லதுதான். மேடம் வந்து சினிமாவில் பாட்டு பாடி பார்க்கறாங்க, அதை சொல்றாங்க. சினிமாவையும் பட்டிமன்ற பேசுறது என்னையே நினைக்க முடியுமா? சினிமாவில் ரஜினி வந்து கத்தி அப்படி சுரைக்க கொடுக்குறாரு, அந்த கத்தி எல்லாரும் சுரைக்க முடியுமா? இல்ல மாடு முட்டை வந்தாதான் நீங்க பாட்டு பாடியே அந்த மாடை நிறுத்துவீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியத்தை பேசணும் நம்ம அமராவதி மேடம். அதுக்கு மேல நம்ம புதுசா பேசாம உடனே பயமுறுத்த கூடாது. அதனால அவங்களே பழகி போயிருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நம்ம வடிவல் பாணியில போனோம்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அன்பையும் சொல்லி வைப்போம், அறிவையும் சொல்லி வைப்போம், எது நல்லதோ அவங்க எடுத்துக்கிட்டோம். இந்த நீட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு இது என்ன அப்படின்னு
கேட்பாங்க. அது ஆரஞ்சுன்னு சொல்லுவீங்களா, கலர்னு சொல்லுவீங்களா, இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி அவங்க இந்த பட்டிமன்ற தலைப்புல அறிவா அன்பா ரெண்டும் இருக்கு, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா. அதனால எது ரெண்டையும் சொல்லி வைப்போம். நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ நீங்க எடுத்துக்கீங்க, அதுக்கப்புறம் நடுவில் சொல்ற தீர்ப்பு வச்சு நம்ம ஒப்பேற்றுவோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த இந்த விருத்தாசனத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து வந்து ஒரு சிறப்பான இது. இந்த பட்டிமன்ற தலைப்புக்கும் 5 ஒரு பொருத்தமான வருது. இங்க வந்து 5 கோபுரங்கள் இருக்கு. பிறப்பு, இறப்பு, வாழ்வு, வழிபாடு, நினைவு என்ற 5 இது முக்தி தரும் தரமாக தான் இங்க வாழறதே ஒரு சிறப்பு. நீங்க எல்லாம் வந்து முக்தி பெற்றவர்கள், முக்தி அடையக்கூடியவர்கள், பிறப்பால முக்தி அடைகிறவங்க, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தை உருவாக்க 5 விஷயம் தேவைப்படும். அதாவது சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம் அப்படின்னு அந்த 5ஐயும் ஒழுங்கா அந்த அறிவுப்படி நடத்தினாதான் இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். எந்த வீட்லயாவது நீங்க யாராவது வீட்டுக்கு பக்கத்துல போனீங்கன்னு வச்சுங்க, இவங்க அன்புன்னு பேசுனாங்க. அன்பா வீட்டுல பேசினா எந்த ஆண்களாவது வீட்டுல இல்லாம இருப்பாங்களா? நீங்க எந்த வீட்டுக்கு போய் ஆண்களை கேட்டாங்களா வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வீட்டுல அன்பா நடந்துட்டாங்கன்னா ஏன் வீட்டை விட்டு வெளில போறாங்க? ஏன் டீ கடை, பஜ்ஜி கடைலாம் அவ்வளவு கூட்டம் நெருங்கி வழியுது? இங்க நீங்க எத்தனை பேர் ஆண்கள் வந்துருக்கீங்களே, கொஞ்சமாச்சும் நிம்மதியா இங்க வந்து கொஞ்ச நாள் சிரிச்சுட்டு போலாமே அப்படின்னு தான் இங்க இவ்வளவு பேர் ஆம்பளைங்க வந்திருக்கீங்க. வீட்டுல இருந்தாலே கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பேச முடியுமா? வந்தா உடனே சண்டை வந்துருது. உடனே சண்டையை போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் அவரவா போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிடுவோம். இதுதான் நடைமுறை உண்மை. அன்பா பேசினா குடும்பம் உருவாகலாம். எங்க உருவாகிறது? கொஞ்சம் அறிவா பிளான் பண்ணி இவங்க வெளிநடப்பு செஞ்சுதான் குடும்பத்தை அமைதியா நம்ம மெதுவா தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். இது தெரியாம இந்த அன்புன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு நான் ஒரு 3 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நார்மலா கடைசியா பேச வரவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப முடிப்பீங்களா, எப்ப முடிப்பீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க உட்கார்ந்துருக்கணும்ல, நம்ம 2 மணி நேரம் பேசுவோம், நம்ம 4 மணி நேரம் பேசுவோம். ஆனா பார்வையாளர்கள் உட்கார்ந்துருக்கணும்ல, அந்த நினைச்சு நான் விரைவில் முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா 3 உதாரணங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த அறிவு சமுதாயத்தை உருவாக்க அறிவுதான் பயன்படுத்த அப்படின்னு அமராவதி மேடம் சொன்னாங்க. கொரோனா காலத்துல அன்பா எல்லாம் உதவி செஞ்சாங்களாம். எங்க அன்பா உதவி செஞ்சாங்க? கொரோனா காலத்துல எல்லாம் பிரிஞ்சிருக்கு சொல்லிட்டாங்க. யாரும் தொட்டுக்காதீங்க, கொரோனா வந்தவங்க தனியா உட்கார வைங்க, அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் ஒரு தட்டுல போட்டு தள்ளி விடுவாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி தள்ளி விட்டுருக்காங்க. அப்ப வந்து அறிவு தான் பயன்படுது. இந்த கொரோனாவை ஒழிக்க நம்ம என்ன செய்யணும்? மக்கள் எல்லாம் தள்ளி இருக்கணும், வாகனங்கள்லாம் ஓட்டக்கூடாது, இது பரவக்கூடாது அப்படின்னு அறிவை பயன்படுத்தி தான் இந்த சமுதாயத்தை கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அன்பா இருந்தா நம்ம எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த நேரம் கொரோனா எல்லாம் பாடி ஆகி செத்து போயிருக்கோம். அந்த குணத்தை கூட தொட முடியல, தூக்கி தள்ளி விட்டாங்க, புரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவா பிளான் பண்ணி இந்த சமுதாயம் நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் நம்மளை வந்து எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு எங்கேயும் வெளில போகாதீங்க, தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க வச்சாங்க. இங்க எது பயன்படுது? அறிவுதான். நடுவர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முன்மாதிரியான கிராமம் ஒன்று இருக்கு தெரியுங்களா? அந்த கிராமத்துல குப்பையே கிடையாது, சாக்கடையே கிடையாது, முக்கியமா கொசுவே இல்லாத ஒரு கிராமம். அப்படி ஒரு கிராமம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? 2016ஆம் ஆண்டு ஒரு முன்மாதிரி கிராமமா அந்த கிராமத்தை தான் விருது கொடுத்தாங்க. அந்த முன்மாதிரி கிராமத்தை எப்படி உருவாக்குனாரோ அந்த ஊராட்சி மன்ற தலைவர் டி ரவிக்கு பஞ்சாயத்து ராஜ்னு மத்திய அரசு வந்து கௌரவிச்சது. அந்த கிராமத்திற்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து இந்த கிராமத்தை எப்படி இவ்வளவு சுத்தமா சுகாதாரமா கொசுவே இல்லாம ஆதார சாக்கடை மூலமா பிரிச்சு வச்சு எப்படி நீங்க நடத்துறீங்கன்னு பல அதிகாரிகள் வந்து அதை பார்த்துட்டு போனாங்க. அப்படிப்பட்ட கிராமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது என்ன கிராமம்னா குருடாம்பாளையம்.
அந்த ஊரையே கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. அங்க வந்து ஒரு சாக்கடை கூட வெளியிடக்கூடாது, எங்கேயும் குப்பையும் கிடையாது, எல்லாம் குப்பை மேலாண்மை, எல்லாத்தையும் குப்பையெல்லாம் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு அந்த குப்பையை வச்சு மண்புழு உரம் தென்னை நார் உரம் அப்படின்னு உரமா பிரிச்சு திரும்ப வயலுக்கே கொடுத்து அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட அறிவுபூர்வமாக அந்த கிராமத்தை உருவாக்கி அவ்வளவு சுத்தமான கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வாங்கி அது விருதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு அறிவு தான் தேவைப்படுது, பிளானிங் தான் தேவைப்படுது. நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம சாதாரணமா உப்பு வைக்க போனா மழை பெய்யும், மாவு வைக்க போனா காத்தடிக்கும். எல்லா விவசாயிகளும் இன்னைக்கு அகறது என்னன்னா, நாங்க பயிர் வச்சோம், வெள்ளத்துல அழிஞ்சு போச்சு, சாஞ்சி போச்சு, வீணா போச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோம். 2022ல ஒரு விவசாய மாநாடு நடந்தது. அதுல பில் கேட்ஸ் வந்து அதுல கலந்துக்கிட்டாரு. அவர் கலந்து கொள்ள இந்தியா 3500 இந்தியாவிலிருந்து 3500 விவசாயிகளை அழைச்சிட்டு போய் அவங்ககிட்ட இருந்தா கொள்முதல் பண்ணாரு. பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணாரு. அப்ப அவர் சொன்னாரு, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஏங்க எங்களுக்கு பயிர்கள் நாசம் போயிடுது, நாங்க நஷ்டம் அடைகிறோம், இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, அக்குவேலன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா மழை எப்ப பெய்யும், காத்து எப்ப அடிக்கும், இன்றைய நிலவரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. 10 நாட்களுக்கு வானிலையை நீங்க தெரிஞ்சுக்கலாம், மழை எப்ப பெய்யும்னு. இந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நீங்க நடவு நடுங்க, பயிரிடுங்க, அறுவடை செய்யுங்க, மழை எப்ப வருதோ அதுக்கு 2 நாள் முன்னாடியே செஞ்சீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க நஷ்டமே வராம விவசாயம் செய்யலாம் அப்படின்னு பில் கேட்ஸ் சொன்னாரு. அந்த மாதிரி அறிவியல் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏன் நீங்க வெளியெல்லாம் போறீங்க? சிங்கப்பூரை பார்த்திருக்கீங்களா? சிங்கப்பூர் இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான நாடா இருக்குன்னா எதனால? அந்த ஒழுக்கம், அந்த சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம் இது எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் ஒரு முன்மாதிரியான நாடா வந்தது. சின்ன நாடு தான், அதுக்கு தலைவர் லீ குவான் யூ, அவர் வந்து சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு அவர் போற்றப்படுகிறார். ஏன்னா அவ்வளவு சுத்தம். முதல்ல சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு குப்பையை போட்டா கூட தண்டனை பயங்கரமா இருக்கும். பட்டாசுலயே 2 அடி கொடுப்பாங்க, அந்த அடி நீங்க சாவ வரைக்கும் அது மறக்காது, கழுப்பு அந்த அளவுக்கு இருக்கும். சட்டம் ஒழுக்கம், ஒழுங்கா இருக்கும். எங்கேயும் அனாவசியமா எதையும் குப்பையை போடக்கூடாது, துப்ப கூட கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சிங்கப்பூர் ஒரு பிளான்ட் சிட்டியா கொண்டு வந்ததுக்கு அறிவு தான் அங்க உதவி செய்யுது. இவங்க சொல்ற மாதிரி அன்பா, தம்பி இங்க குப்பை போடாதப்பா, தம்பி இங்க எச்சல் துப்பாதப்பா, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடப்பா, எப்படின்னா அன்பா நீங்க போய் ஒரு தம்பி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கூப்பிட்டு 2 அடி பட்டாசுல 2 அடி வச்சாதான் அவன் அடுத்த நாள் செய்ய மாட்டான். புரியுதுங்களா? அதுக்கு வந்து அறிவு தான் தேவைப்படுது. நம்ம நாட்டுல காமராஜர் இருந்தாரு, படிக்காதவர் தான். ஆனா நம்ம சமுதாயம் முன்னேற என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. கல்விதான். குழந்தைங்க வந்து கல்விக்கு படிக்க வாங்க எல்லாரும் வீடு வீடா போய் கூட்டாரு, யாரும் வர முடியல. அன்பா கூட்டு பார்த்தாரு, யாரும் வரல. ஏன் வர மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டாரு. அவங்களுக்கு அறிவை போட்டு எந்த நாட்டுல குழந்தைகள்லாம் அறிவு வளர்ச்சியோட இருக்காங்களோ அந்த நாடு தான் முன்னேறும்னு இன்றைய வரைக்கும் அவர் போட்ட விதை தான் இன்றைய தமிழகம் கல்வி வளர்ச்சியில முன்னணி மாநிலமாக எல்லாருடைய இடத்திலையும் நம்ம தமிழர்கள் தான் இருந்து சாதனை படைக்கிறார்கள் என்று நடுவர்களை கூறிக்கொள்கிறேன். அதனால என்றைக்குமே சமுதாயம் பெரிதாக உருவாக அறிவுதான் அவசியம் தேவைப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஆரிய வைசிய சங்க நிர்வாகிகளுக்கும் நுகரி விளையாடி திருமதி சாஜிதா அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக பேசிட்டு போயிருக்காங்க. இவங்க அன்புக்கு 2-3 மனிதர்களை உதாரணம் காட்டினா அவர் அறிவுக்கு ஒரு ஊர், ஒரு நாடு இப்படி உதாரணம் காட்டிட்டாரு. இன்னும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எது தேவை? அவர் கேட்கறது ஒரு நல்ல கேள்வி. நம்ம ஊர்லயும் சொல்றோம், அன்பா குப்பை போடாதப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல கேட்கறாங்களா? இதுக்கிட இந்த குப்பை போடுற பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கு நடக்கிறது, எதிர் வீட்டுக்கும் நடக்கிறது.
இங்க பட்டாசு இப்போ தீபாவளி சமயத்துல அந்த பட்டாசுலாம் வச்சுட்டு பக்கத்து பக்கம் தள்ளி விட்டுறது, இதெல்லாம் எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ அன்பா சொன்னாலும் அந்த பிரச்சனை தீரவே தீராது. அந்த குப்பை போடுகின்ற பிரச்சனையே தன்னுடைய அறிவால் நிர்வகித்து ஒரு கிராமத்தையே குப்பை இல்லாத சமுதாயமாக உருவாக்கி அதற்காக பஞ்சாயத்து ராஜ் என்ற விருதை வாங்கியிருக்கிறார் என்றால் 2016 நடந்த விஷயத்தை 2026 பேசுறோம்னா அப்ப அறிவு தானே சிறந்தது. அறிவால் நடந்த செயலை பற்றி தானே இத்தனை வருடங்கள் கழித்தும் பேசுகிறோம்னு அவர் அழகா கேள்வி கேட்டுட்டு போயிருக்கிறார். இப்ப 4 பேச்சாளர்களும் பேசி முடிச்சிட்டாங்க. அவங்கவுங்க அன்னைக்கு அவங்கவுங்க அழகா அறிவா பேசியிருக்கிறாங்க, அன்பாவும் பேசியிருக்கிறாங்க. இப்ப எனக்கு தீர்ப்புக்கு எவ்வளவு நேரம் இல்ல, ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடம், எவ்வளவு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? சரி. ஏன்னா இது ஒரு சிக்கலான கேள்வி. நான் பாட்டுக்கு ஒரு வரியில சொல்லவே முடியாது. ஒரு வரியில சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டேங்க. ஒரு வரி விட இதற்கு உதவாது. 30 மார்க் கேள்வி, 15 மார்க்கோட கேள்வி இல்லை, 30 மார்க் கேள்விக்கு எவ்வளவு சொல்லணுமோ நான் அவ்வளவு சொல்லணும். நான் சொல்லுகின்ற தீர்ப்பு அப்போதுதான் உங்கள் எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கும். அன்பா, அதாவது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவை எது? அன்பா, அறிவா. இதற்கு இவங்கதான் கதை சொல்லிட்டாங்க. நான் நடுவர், நான் சொல்லாம இருக்க முடியுமா? நானும் ஒரு 3 கதை சொல்றேன். ஒன்று இதிகாசம், ஒன்று வரலாறு, ஒன்று அறிவியல். 3லையும் சொல்றேன். 3ஐயும் கேட்டீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனாலையும் 3ஐயும் கோர்த்து நான் சொல்லிடுவேன். 3 கதைகளையும் கேட்ட பிறகு நமக்கு தீர்ப்பு. ரொம்ப சுருக்கமா சொல்லணும். முதல்ல இதிகாசம், மகாபாரதத்துக்கு போகலாம். எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம். அது இப்ப நான் சொல்ற இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்து இறந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப பீஷ்மருக்கு ஒரு சந்தேகம். இத்தனைக்கும் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருக்கின்றது, அவர் நினைத்த பொழுது உயிரை விடலாம் என்று. அதனால்தான் அவர் தட்சிணாயன காலத்துல நான் உயிரை விட மாட்டேன், உத்தராயண காலத்துல தான் உயிரை விடுவேன்னு அவர் அத்தனை நாள் அம்பு படுக்கையில இருந்தார். ஆனா அவருக்கு என்ன சந்தேகம்னா, ஏன்னா அம்பு விழுந்து உடனடியாக நான் உயிர் துறக்கவில்லை, ஏன் இத்தனை நாட்கள் நான் அம்பு படுக்கையில் இருக்க வேண்டும்? எனக்கு நான் இந்த வம்சத்திற்காக, என்னுடைய தந்தைக்காக நான் என் பிரம்மச்சரிய விரதம் கொண்டு நான் பீஷ்மங்கிற பட்டத்தை வாங்கினேன். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நீ பிரம்மச்சரிய விரதம் இல்ல, கரெக்ட் தான், அதற்காக உனக்கு தேவ விரதம் இருந்த பேரை பீஷ்மர்னு மாத்தணும், எல்லாம் சரிதான். ஆனா உன்னை பிரம்மச்சரிய விரதம் இருக்க சொல்லி யார் கேட்டா? யார் கேட்டா? உங்க அப்பா கேட்டாரா? எனக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்க. அந்த பொண்ணு கேட்டுச்சா? இல்ல அந்த பொண்ணோட அப்பா கேட்டாரா? யார் கேட்டால் என்று நீ பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கொண்டார். நாம் செய்கின்ற தியாகம் கூட, நாம் அன்பு வைத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கறத கூட என்ன செய்யணும்? கேட்டால்தான் செய்ய வேண்டும். கேட்காமல் செய்யப்படுகின்ற விஷயம் நல்லதா கெட்டதான்னு நம்மளால முடிவெடுக்க முடியாது. அன்பு கொண்ட உள்ளங்களால் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணி உன்னுடைய வம்சத்தினர் வந்திருந்தாங்க ஆட்சிக்குன்னா இன்னைக்கு இந்த குருட்சேத்திரமே இல்லை. நீ கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சரிய விரதம் எடுத்து கொண்டதால்தான் என்னென்ன நடந்துச்சுங்கிற கதையெல்லாம் சொல்ல முடியாது. யாரால கல்யாணம் பண்ணாங்க, அப்படி கல்யாணம் பண்ணாலும் எப்படி குழந்தை பிறந்தது என்று மகாபாரத கதையை தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவங்க போய் படிச்சுக்கணும். அந்த குருட்சேத்திர யுத்தம் நடந்து இத்தனை உயிர்கள், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இறந்ததற்கு காரணம் நீ ஒருவன் மட்டும்தான். அதற்கான தண்டனை தான் இத்தனை நாள் அம்பு படுக்கையில் இருக்கிறதுன்னு சொல்றோம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இதிகாசத்தை பார்க்கணும். அடுத்தது வரலாறு. வேலுநாச்சியார் எல்லாருக்கும் தெரியும், ஜான்சி ராணினா எல்லாருக்கும் தெரியும், வேலுநாச்சியார் கூட ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கணவர் வடுகநாதர், அவர் இறந்த பிறகு அந்த சமுதாயத்தை, அவங்க ஆட்சி புரிகின்ற பகுதியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு வேலுநாச்சியாருக்கு வருகின்றது. எப்பயுமே அதிகாரத்தில் இருக்கின்றவர்களின் கிரீடம் மட்டும்தான் நமக்கு தலை தெரியும். நாம தலைவனா இருந்தா அப்படிங்கிற ஆசை வரும். ஆனா அவங்க வால் சுழற்றாங்க பார்த்தீங்களா, ஓடி இல்லாமல் அந்த வலி, அந்த கை சுழற்றணும், வாழ்விக்க தெரியணும், அந்த வலி யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு மன்னருக்கு மனைவியாக இருப்பது பெரிதல்ல, மன்னரின் மனைவியாக இருக்கணும்னா எல்லாமே தெரிந்து இருக்கணும். அவங்களுக்கு போர்க்கலையும் தெரியும், புறவி ஏற்றமும் தெரியும்,
வால் சொல்றதும் தெரியும், சண்டை போடவும் தெரியும். அதனால அவங்க வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாங்க. ஆனா அது மட்டும் பத்துமா? பத்தாது. ஏன்னா படைபலம் குறைவு, சின்ன பகுதி அவர்கள் ஆண்டது. ஆங்கிலேயர்களின் படை பெருசு, எப்படி பத்தும்? என்ன பண்ணலாம்? அப்போது வெளியே அந்த ஹைதர் அலி கிட்ட போய் இவங்க உதவி கேட்கறதுக்கு போறாங்க. உங்க படையை கொடுத்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. அது கூட பெருசு இல்லை, போய் கேட்கலாம். அங்க வந்து உங்களுக்கு நம்ம மொழியில பேசலாம், அவங்க பேசுறத நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, நம்ம பேசுறத அவங்க மொழியில சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஹைதர் அலிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க உருது. ஆனா வேலு நாச்சியார் போய் உருதுல பேசுறாங்க. அந்த காலத்திலேயே அவங்களுக்கு 5 மொழிகள் தெரியும். உருதும் தெரிந்து அவங்க போய் உருது மொழியில பேசுறாங்க. எப்பயுமே ஒரு உதவி கேட்கும் பொழுது நீங்க உங்க அந்நிய மொழியில பேசுறது வேற, உங்களுக்கு தெரிந்த தாய்மொழியிலேயே உங்களிடம் ஒருவர் உதவி கேட்கும் பொழுது அந்த தாய்மொழி பற்றுங்கிறது ஒரு அதிகமாக வரும். அந்த மாதிரி அந்த பற்றினால் அவர் உதவி செய்கிறார், அவருடைய படைபலத்தை அனுப்புகின்றார். அவங்களும் ஒரு நாளும் போரிட்டு ஜெயிச்சாங்க. இது ஒரு கதை, நடந்த உண்மை. இப்ப நான் சொன்னது வந்து இதிகாசம், நாம் நம்புகின்ற உண்மை, வரலாறு, நடந்த உண்மை. அடுத்தது அறிவியல். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரியாம போல கரெக்டா கண்டுபிடிச்சது அவரையா. ஏன்னா அவர் 1-2 கண்டுபிடிச்சாரு, நம்ம லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதற்கு லிஸ்ட் பெருசா தெரியாது. ஆனா அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன குழந்தையா இருக்கும் போதே பள்ளியில் ஒரு கடிதம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அம்மாமா, எங்க டீச்சர் உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த அம்மா லெட்டர் படிக்கிறாங்க. என்னம்மா எழுதிருக்கு? ஒன்றும் இல்லப்பா, நீ ரொம்ப அறிவாளியா, உனக்கெல்லாம் ஸ்கூலே தேவையில்லையா, நீ வீட்டில் இருந்தே படிச்சிடலாமா அப்படின்ட்டாங்க. அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா ஒரு ஆசிரியர், அவங்க அம்மா வீட்டிலேயே எல்லாம் சொல்லி தராங்க. அதன் பிறகு இவங்க பெரியமாகி இவங்க வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாங்க. நிறைய ஆண்டுகள் கழித்து தான் அந்த லெட்டர் அவருக்கு கிடைக்குது. அந்த லெட்டர் படிக்கும் போதுதான் தெரியுது அந்த பள்ளியில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உங்க பையனுக்கு அறிவு கூர்மை குறைவு, மந்த புத்தி, அவனால் நாங்கள் சொல்வதை கற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது, அதனால நீங்க வீட்டிலே வச்சுக்கீங்கன்னா அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே மாற்றி யோசிச்சு அந்த பையனுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ 3ம் சொல்வது என்ன? அன்பு கொண்ட பீஷ்மர் அன்பின் மேல் கொண்ட செயலால் அறிவால் யோசிக்காமல் செய்த செயல் ஒரு வம்சத்தையே அழித்து விட்டது, 10,000கணக்கான உயிரை பலிவாங்கியது. வேலு நாச்சியார் தன்னுடைய அறிவு சார்ந்து தன்னுடைய திறனால் போய் உதவி வாங்கி கொண்டு செய்த செயல் ஒரு சமுதாயத்தை பாதுகாத்து. எடிசனின் தாய் அறிவு சார்ந்து அவங்க ஒரு புத்தி கூர்மையால் மாற்றி யோசித்து அவர்கள் சொன்ன பதிலால் புத்தி சாதுரியத்தால் அந்த பையன் புத்தி மன்னன் என்று பள்ளியால் ஒதுக்கப்பட்ட சிறுவன் மிகப்பெரிய விஞ்ஞானியாகி இன்று இந்த உலகம் இயங்குவதற்கு ஆணிவேராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். எடிசனை பற்றி இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எது தேவை? பெருமளவு அங்கதான் இருக்கு பாயிண்ட். அன்பு இல்லாம எதுவுமே கிடைக்காது. அவங்க சொல்ற மாதிரி அந்த அன்பை எவ்வளவு செலுத்தணும், எங்க செலுத்தணும், எப்படி செலுத்தணும், யாருக்கு கொடுக்கணும், எதற்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இத்தனையும் தெரிந்து கொடுக்க வேண்டும். மாட்டுக்கிட்ட போய் பாடி ஆடி, அது சினிமா. அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு நாம் வாழ வேண்டும். ஆனால் சினிமாவை பார்த்துட்டு சில விஷயங்களை நாம் வாழ்க்கையில் நாம செயல்படுத்தலாம், அதுவும் தவறில்லை. ஆனா சில விஷயங்கள் அது வந்து ஒரு கமர்ஷியலுக்காக அவங்க வணிக ரீதியாக வெற்றி பெறுவதற்காக அவங்க செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல தான் பகுத்து அறிவு பகுத்தறிவுன்னு இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகின்றது. சிந்துநீதி சொன்னாங்க, அன்புள்ளம் கொண்டவர்களுக்காகத்தானே எல்லா கண்டுபிடிப்புகளும் நடந்தது. ரைட், அன்புள்ளம் கொண்டவர்களுக்காகத்தான் பணம் சேர்க்கின்றோம், அன்புள்ளம் கொண்டவர்களுக்காகத்தான் நாம் அதை செய்கின்றோம். ஆனால் அதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும்? அந்த காலத்துல குழந்தை வளர்க்க மாதிரி இந்த காலத்துல குழந்தை வளர்க்க முடியுதா? முடியாது. அன்னைக்கு உட்காருனா உட்காரு. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா இருக்கும்போது அது சத்தம் போட்டு பேசாது, குசு குசு குசுன்னு போய் அம்மா தான் சொல்லும். இன்னைக்கு என்ன நடக்குது? அப்ப அன்பை கூட நாம் காலத்துக்கு தகுந்தாற் போல மாற்றி அப்படிதான் செலுத்த வேண்டி இருக்கின்றது. காலத்துக்கு தகுந்தாற் போல நாம் மாற்றி செலுத்துவதற்கும்
இந்த சங்கமம் 60, 70, 80 வயதுக்கு உண்டான ஒரு சங்கமம். ஆனா பிறந்தநாள் கொண்டாடணும் அந்த கூப்பிட்டு அப்படியே பிறந்தநாள் கேட்க வேண்டிய அனுப்பிட்டீங்களா? முதல்ல நம்மளுடைய நாட்டுப்பற்று அந்த பாட்டு பாடுவீங்க, அடுத்தது திருக்குறளை பாடுவீர்கள் இல்லையா? இதெல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? நாம அன்பு செலுத்துறோம், நாங்க வயதானவர்களுக்கு உங்களுக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்காக எங்களுடைய பக்கபலத்தை காட்டுவதற்காக தான் இந்த சங்கமம் இல்லையா? அப்ப ஒரு பேர் வெளியில அனுப்பியிருக்கலாமே, ஏன் திருக்குறளை சொல்ல வேண்டும்? அப்ப நீங்களே சொல்லுகிறீங்க, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு திருக்குறள் போன்ற அறிவார்ந்த புத்தகம் தேவை. அண்மையை பற்றி பேசுபவர்கள் கூட அதை விளக்க வேண்டும் என்றால் அறிவார்ந்த ஒரு நூல் தேவை. நீங்க எதை சொல்லணும்னாலும் எதை புரிய வைக்கணும்னாலும் அறிவார்ந்த செயல்கள் மட்டுமே நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமே தவிர வெறும் அன்பு மட்டும் போதாது. அன்பு ஒரு சாப்பாடு தான், ஆனா அந்த சாப்பாடு அப்படியே அஞ்சலி எடுத்து சாப்பிட முடியுமா? ஒரு தட்டுல வச்சு ஒரு கரண்டியில போட்டு உட்காருங்கன்னு சொல்லி பரிமாறணும். அப்பதான் அன்பிலா சோறு வெண்பிலே குத்தும். அப்ப எப்படிப்பட்ட அன்பாக இருந்தாலும் அதை எப்படி செலுத்தணும்னு சொல்றதுக்கு ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெருமளவு தேவைப்படுவது அறிவே அறிவே என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நுவலி நுவலி என்றே சொல்லுவோம், நுவலி விழியாடியில் பேசுவோம், நுவலி விழியாடியில் பேசொல்லுவோம், நுவலி விழியாடியில் பேசுவோம். நுவலி நுவலி என்றே சொல்லுவோம், நுவலி விழியாடியில் பேசுவோம். பாருங்கள் பகிருங்கள், பாருங்கள் பகிருங்கள், பாருங்கள் பகிருங்கள். தமிழால் இணைந்தோ, தமிழால் இணைந்தோ, தமிழால் வளர்ந்தோ, தமிழால் வளர்ந்தோ. நுவலி விழியாடி, நுவலி விழியாடி, நுவலி விழியாடி. நுவலி விழியாடி, நுவலி விழியாடி, நுவலி விழியாடி, நுவலி விழியாடி. தமிழால் இணைந்தோ, தமிழால் இணைந்தோம் வளர்ந்தோ, தமிழால் வளர்ந்தோம் எறந்தை, தமிழால் வளர்ந்தோ கட்டந்தததி இத்தை, தமிழால் வளர்ந்தோ கட்டந்தததி இத்தை, தமிழால் வளர்ந்தோ ஏஹே தமிழால் வளர்ந்தோ. நுவலி விழியாடி உங்கள் யூடியூப் சேனல்